மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் டேன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த ஏஎல் மாணவர்களுக்கான அது முக்கிய வளர்ச்சியான ஏஎல் மாணவர்களுக்குரிய கலை திட்ட பாடங்களில் முக்கியமான ஒரு பாடமான வரலாறு பாடத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வரலாறு நாங்கள் இலங்கை வரலாறு தொடர்பான நிறைய விடயங்கள் கடந்த கால வகுப்பு பார்த்து நாங்கள் அது பிறகு மாணவருடைய வேண்டுகோளுக்கும் விருப்பத்துக்கு இணங்க நாங்கள் இந்த ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாடப்பரப்புகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பில் தான் இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வகுப்பில் நாங்கள் ஐரோப்பிய தொடர்பான ஐரோப்பாவில் இடம்பெற்ற நாகரிகங்கள், அதிலும் பெரும்பாலும் பரீட்சைகளுக்கு கேட்கப்படுகின்ற கிரேக்க நாகரிகம் தொடர்பாகத்தான் கடந்த கால வகுப்பில் பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. அவை மௌன கவனிக்க மாணவர்களே, குறிப்பிடத்துக் கொள்ளுங்க மாணவர்களே, கவனிங்கள். இது நாங்கள் கடந்த வகுப்பு பார்த்த கிரேக்க நாகரிகம், அவருடைய அரசியல் பார்த்தினாங்க, சமயம் பார்த்தினாங்க, அதோட விளையாட்டு பார்த்தினாங்க, அறிவியல், இலக்கியம், கலை என்று நிறைய விஷயம் பார்த்தினாங்க இந்த கிரேக்க நாகரிகம். ஆகவே ஐரோப்பாவில் தோன்றிய மிகவும் பழமையான நாகரிகமாகவும் அரசியல், பொருளாதார, சமய, கலை போன்றவற்றில் உன்னதமான ஒரு பண்புகளை வெளிப்படுத்திய ஒரு நாகரிகமாகவும் பிற்காலத்தில் பல நாகரிகங்கள் எழுச்சி பெற்று வளர்ச்சியடைவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்த நாகரிகமாகவும் இந்த கிரேக்க நாகரிகம் விளங்குகின்றன நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே கிரேக்க நாகரிகத்தினுடைய விஷயம் பார்த்தாங்க. நீங்கள் கடந்த கால வினாத்தாள் எடுத்து பார்த்து தெரியும். நாங்கள் கடந்த கால வினாக்கள் இந்த கல்வி டிவியில் செய்ய இருக்கணுமானாலே அதனுடைய ரெக்கார்டு நீங்கள் பார்க்கலாம். கல்வி டிவியுடைய அல்லது கல்வி தொலைக்காட்சியுடைய ஃபேஸ்புக் தளமாக இருக்கலாம், அல்லது அதனுடைய யூடியூப் தளமாக இருக்கலாம். அதுக்குள்ளே அந்த வீடியோ எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அங்கே போய் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்தால் அதில் நாகரிகங்கள் என்ற ஒரு பாடத்தில் கிரேக்க நாகரிகம் அதிகமாக பரீட்சை கேட்கப்படுகின்றது. அவை கிரேக்க நாகரிகம் என்பது தொடர்ச்சியாக பரீட்சை கேட்கப்படுவதால் நீங்கள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிரேக்க நாகரிகம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதோட தொடர்ச்சியாக அடுத்த நாகரிகம் தான் இந்த உரோம நாகரிகம். இத்தாலி இருக்கின்ற உரோம் நகரத்தை மையப்படுத்தி தோற்றம் பெற்ற நாகரிகம் உரோம நாகரிகம். இந்த உரோம நாகரிகமும் கிரேக்க நாகரிகம் போல பெரும்பாலும் பரீட்சைகள் தொடர்ச்சியாக கொண்டு வருகிறார். அது சிறுகுறிப்பாக இருக்கலாம், அல்லது கட்டுரை வினாக்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் கடந்த கால வினாக்களில் இந்த உரோம நாகரிகத்தை உள்ளடக்கி பெரும்பாலான வினாக்கள் கேட்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அதில் நாங்கள் உரோம நாகரிகம் தான் என்று பார்க்க போகின்றோம். அது கவனிக்கமானவர்களே பாருங்கள், உரோம நாகரிகம் பாருங்கள். முதல் அறிமுகம். எந்த ஒரு நாகரிகமும் எந்த ஒரு விடயம் எடுத்த மாணவர்களே ஒரு அறிமுகம் ஒன்று முக்கியம். அந்த அறிமுகத்துக்கு ஏற்றால் போல நாங்கள் கேள்வி விட எழுத வேண்டும். உரோம நாகரிகத்தில் நீங்கள் ஏதாவது கேள்வி வந்தால் அதுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் இருக்கின்றது. அந்த பொதுவான ஒரு அறிமுகத்தின் ஊடாகத்தான் நீங்கள் அந்த கேள்விக்கானபடி அணுக வேண்டும். பாருங்க மாணவர்களே, இப்படி கவனிங்கள். பாருங்கள், மத்திய தரைக்கடலின் நடுவில் இத்தாலிய தீபகற்பத்தில் மத்தியில் ரைபர் நதிக்கரையில் அமைந்துள்ளது. அதாவது மத்திய தரைக்கடல் நடுவில் இருக்கின்றது இத்தாலி தீபகற்பத்தில். மத்திய தரைக்கடல் ஐரோப்பாவில் இருக்கின்ற கடலில் ஒரு கடலாம் மத்திய தரைக்கடல். அந்த மத்திய தரைக்கடலில் இத்தாலி தீபகற்பத்தில், இத்தாலி என்ற ஒரு தீவுல மத்தியில் ரைபர் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற பழமையான ஒரு நாகரிகம் தான் இந்த உரோம நாகரிகம். அவங்களும் தெரியும் எந்த எந்த கடல் அண்மையில் எந்த தீபகற்பத்தில் எந்த நதி பகுதி தெரியும் உங்களுக்கு அறிமுகம். அடுத்த பாருங்கள், அறிமுகம் பேசிய மொழி. அதாவது இவர்கள் ஆரம்பத்தில் கிரேக்க லத்தீன் மொழி பேசியிருக்கணும். அதாவது கிரேக்க லத்தீன் மொழி பேசிக்கணும், உருவ மொழி பேசியிருக்கணும். அவை மொழி ரீதியான ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பண்பாடு நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், கொள்ளையடித்தல், கைப்பற்றுதல், போரில் ஈடுபட்டனர். அதாவது அயல் பிரதேசங்களில் போய் அங்கல பிரதேசங்களில் போய் பெரும்பாலும் அயல் பிரதேசங்களில் போய் கொள்ளையடிக்கிறது அல்லது அங்கே இருக்கின்ற பொருட்களை கடவாடுறது, அதுக்காண்டி அதோட போர் செய்கிறது, அதான் அவருடைய பிரதான ஒரு தொழிலாகவும் ஜீவனோபாயம் விளங்குகின்றது. அவை இவர்களுடைய ஜீவனோபாயம் பிரதேசங்களில் போய் அங்கே ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற வளங்களை சூறையாடி கொண்டு அவரோட போர் செய்து தங்க நாட்டுக்கு கொண்டு வந்து தங்க நாட்டை வளம்படுத்துகிறான் இவருடைய அந்த ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள்,
அத்லாந்து சமுத்திரம் தொட்டு யூப்ரட்டிஸ் நதி வரையும் டைட்டானியா நதிகளை எல்லையா கொண்டு நதி எல்லை. முதல் நாங்கள் எந்த கடல் பார்த்தாங்க, எந்த சிவகரம் பார்த்துறாங்க, எந்த நதிக்கரை ஒழுங்கு பார்த்துறாங்க. இப்ப பாருங்க மாணவர்களே, பாருங்கள் அத்லாந்து சமுத்திரத்தோட்டு அத்லாந்து சமுத்திரம். அப்ப உலகத்தில் மொத்தம் 5 சமுத்திரம் இருக்கின்றது, கண்டமகள் இருக்கின்றது, சமுத்திரம் 5 இருக்கின்றது. அதுல அத்லாந்து சமுத்திரம் தொட்டு யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் டைட்டானிக் நதிகளை எல்லையாக கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் இந்த நாகத்தோடைய எல்லை பகுதி அமைத்திருக்கின்றது. எல்லை அதுவும் ஒரு அமைவிடம், அவருடைய சிறப்புக்கு வரப்போகின்றது. அடுத்த வாரங்கள் உரோம் சாம்ராஜ்யத்தை 3ஆக வகைப்படுத்தலாம். உரோம் சாம்ராஜ்யம் 3ஆக வகைப்படுத்தலாம். வாருங்கள் மன்னர் ஆட்சி காலம், குறிப்பாக கிமு 753 தொடக்கம் 510 கிமுட போப்பு குறையும். அடுத்த கவனிங்கள் மன்னர் ஆட்சி காலம் முதலாக பார்க்கிறாங்க. அடுத்த கவனிங்கள் குடியரசு காலம், அதாவது குடியரசு காலம் என்பதனால் மக்களால் செய்யப்படும் ஒரு ஆட்சி முறையும் அங்கு இடம்பெற்றுகிறது. முதலாக பார்க்கிறாங்க கிரேக்க நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகத்தில் தான் ஜனநாயகத்தினுடைய பிறப்பிடம். ஜனநாயக ரீதியாக மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மக்களாட்சியை ஆரம்பித்து வைத்த ஒரு நாகரிகம் தான் கிரேக்க நாகரிகம். அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த உரோம நாகரிகத்திலே குடியாட்சி காலம். அடுத்தவர்கள் பேரரசு காலம், அதாவது அதி உன்னதமான அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, விஞ்ஞானம், விளையாட்டு எல்லா அடிப்படையிலையும் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை காட்டின ஒரு தன்மையை தான் சொல்லுவோம் பேரரசு காலம். அந்த பேரரசு காலம் இல்லை கிமு 27 தொடக்கம் கிபி 193. இப்படித்தான் இந்த கிரேக்க நாடுடைய 3 சாம்ராஜ்யங்கள் வளர்த்தெடுக்கப்படுகின்றது. அடுத்தவர்கள் பிரதேச விஸ்தரிப்பு கொள்கை, ஆதிக்க பரவல் அக்கறை கொண்டிருந்தது. அதாவது அயல் பிரதேசங்களை கைப்பற்றணும், நாங்கள் கட்டுப்பாடுல வச்சிருக்கணும், ஆதிக்க விஸ்தரிக்கணும், அயல் பிரதேசங்களில் சூறையாடணும், கொள்ளையடிக்கணும் என்ற அடிப்படையில் இவர்களுடைய செயற்பாடு நீண்ட காலமாக உரோமத்தில் இத்தாலிய தீபகற்பத்தில் இடம்பெற்று வந்துகின்றது. அடுத்தவர்கள் மினிச்சர் படையெடுப்பால் வீழ்ச்சி அடைந்தது. இந்த நாகரிகமானது எவ்வளவுதான் சிறப்பான வளர்ச்சி அடைந்தாலும் வீழ்ச்சி அடைந்தது. அது எந்த ஒரு நாகரிகமோ எந்த ஒரு அரசோ எவ்வளவு தூரம் எழுச்சி அடையுதோ அந்த தூரம் வீழ்ச்சி அடையும் என்பது வரலாறுல மறக்கப்படாத ஒரு உண்மை. ஆகவே அதே போலதான் இங்கே இந்த உரோம நாகரிகமானது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து அயல் பிரதேசங்களை போர் செய்து கைப்பற்றி ஆதிக்க விஸ்தரிப்பில் ஈடுபட்டது. ஆனால் பிறகு அந்நியர்களான மிலேச்சர் எனப்படுகின்ற கொடூர ஆட்சியாளர்களான படையில் இடம்பெற்ற இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இதுதான் முக்கியம். அடுத்த கவனிங்கள் இஸ்தாண்டில் பைசாதி நகர பேரரசாக மாறியது. பைசாதி நகரம் கொன்சாதி நகர பேரரசாக இது மாற்றம் முற்றுகின்றது. அடுத்த வாருங்கள் சட்டத்துறை பொதுவேலைத்துறை மாறியது. அரசியல் நிர்வாகம் சிறந்து விளங்கியது. சட்டத்துறை காணப்படுகிறது, சட்டம் இயற்றுவது, தீர்ப்பு வழங்குறது ஒரு செயற்பாடு உன்னத நிலையில் காணப்படுகின்றது. அடுத்த வாருங்கள் பொதுவேலைத்துறை மாறியது. அது பொதுவேலை என்றால் போக்குவரத்து செய்கிறது, வீதி போடுறது, பாலம் கட்டுறது, மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறது. அதுவும் சிறப்பான முறையில் இந்த உரோம நகரத்தில் இடம்பெறுகின்றது. அரசியல் நிர்வாகமானது சிறந்த முறையில் காணப்படுகிறது. நிர்வாக ரீதியாக ஒரு தலைவன் இருக்கிறான், அதுக்கு கீழே அமைச்சரமான மந்திரமாக இருந்திருக்கிறோம், சிறந்த முறையில் ஒரு ஆட்சியை மேற்கொண்ட காணப்படும். அடுத்த பாருங்கள் முடியாட்சி, அரசன் அதிகாரம். அதாவது முடியாட்சியில் பார்த்தீங்கன்னா அரசனுக்கு கீழே அதிகாரம் இருந்திருக்கின்றது. அரசன் தான் முடியாட்சி தலைவராக இருந்திருக்கிறோம். முடியாட்சி பரம்பரை ரீதியாக இடம்பெறுகின்ற ஒரு ஆட்சியை தான் நாங்கள் முடியாட்சி சொல்லுவோம். அந்த ஆட்சியும் இந்த உரோம நாடு இடம்பெறுகின்றது. அடுத்தவங்க கூட்டாட்சி, சிவில் இராணுவ அதிகாரம். கூட்டாட்சி என்றால் நிறைய இராணுவ ரீதியான ஆதிக்கத்தையும் தளபதிகள் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிணைந்த சொல்லும் சிவில் ஆட்சி. கூட்டாட்சி. சென்சூரிய சபைகள், கொன்சல்கள், நீதிபதிகள், நிர்வாகிகள் நியமித்தனர். அதாவது சென்சூரி சபை மூலம் தான், அதாவது மன்னன் சுயமாக யாரை நியமிக்க முடியாது. அங்கே ஏதாவது முக்கியமான ஒரு விடயங்கள், குறிப்பாக நீதிபதி நியமிக்கணும், கொன்சல்கள் நியமிக்கணும், சட்டம் இயற்றதுக்காண்டி சட்டத்துறையாக நியமிக்கணும், அல்லது ஒரு முக்கியமான துறைகளுக்கு ஒரு அதிகாரிகளை நியமிக்கணும் சொன்னால் அங்கே குறிப்பாக சென்சூரிய சபை மூலம்தான் நியமிக்கப்படும். பாருங்கள், கொன்சல்கள், நீதிபதிகள், நிர்வாகிகள் நியமித்தனர். அதோட சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே சென்சூரி சபை மூலம்தான் நீதிபதி நியமிச்சிருக்கணும்,
உயர்ந்த அதிகாரிகள் மற்றது ஏனைய உத்தியோகத்தர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட அமைஞ்சு காணலாம். அடுத்த பாருங்கள், அப்போ இப்பெல்லாம் பாருங்கள் ஆரம்பத்தில் காணப்பட்ட முறை, அதாவது ஆரம்பத்தில் கவனிங்கள் மன்னராட்சி காலத்திலே குடியரசு காலம் காணப்பட்டது. பேரரசு காலம் பாருங்க, பேரரசு காலத்தில் உரோம சாம்ராஜ்யம் அல்லது உரோம நாகரிகம் ஒரு உன்னதமான வளர்ச்சி நிலையை அடைந்த நாங்கள் காணலாம். அந்த உன்னதமான வளர்ச்சி நிலையை தான் பார்க்க போகிறோம். கவனிங்கள் பாருங்கள், பேரரசு ஆட்சி கிமு 27 தொடக்கம் கிபி 476 வரைக்கான காலமாக இந்த கிமு 27 தொடக்கம் கிபி 123 வரையான காலம் தான் பேரரசு காலம். இதில் பாருங்கள், கிமு 27ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அகஸ்டஸ் சீசர் உரோமின் முதல் பேரரசன் ஆவார். ஆக பெரும்பாலும் பாருங்க இந்த உரோம சாம்ராஜ்ய மன்னராக விளங்குகிறார்கள் சீசர் என்ற ஒரு பெயரை சீசர் எனப்படுகின்ற ஒரு அடைமொழியை பேருக்கு பின்னால் சூட்டிக்கொள்வார்கள். அதாவது சீசர் என்ற பெயரை சூட்டிக்கொள்வார்கள். பாருங்கள், அவன் சீசர். அது பாருங்கள், கிமு 27ஆம் ஆண்டு உரோம சாம்ராஜ்யம் பேரரசாக எழுச்சி வரைக்க அப்ப இருந்த முதலாம் மன்னன் தான் இந்த அகஸ்த சீசர் விளங்கியிருக்கின்றார். அடுத்த கவனிங்கள், பேரரசரிடம் அனைத்து அதிகாரங்களும் குவிந்திருந்தன. அதாவது அரசியல் ரீதியான முடிவெடுக்கின்ற அதிகாரங்கள், நீதிபதி நியமிக்கிறது, நிர்வாகம் செய்கிறது, அதோட அமைச்சர்மார் நியமிக்கிறது, பொதுவேத்துறை முன்னெடுக்கிறது, பொருளாதார நாட்டை வளம்படுத்துறது, அயல் பிரதேசங்களை கைப்பற்றுறது, ஆதிக்க விஸ்தரிப்பை மேற்கொள்வது, படையெடுப்பை முன்னெடுக்கிறது, அதோட நாட்டு மக்களை பாதுகாக்கிறது, சட்டத்தை இயற்றுவது மற்றும் அமைதியை நிலைநாட்டுவது. இப்படி ஏகப்பட்ட விடயங்களை பணிகளை மன்னன் முன்னின்று எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்னனுக்கு நிறைய அதிகாரம் இருந்திருக்கின்றது. அதான் முக்கியம். அடுத்து வாருங்கள், செனட் சபை பேரளவான ஒரு சபையோடு காணப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கவில்லை. முக்கியம். அடுத்த கவனிங்கள், பொதுமக்கள் சபை இருந்த போதிலும் அதன் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை, நாளாந்த பிரச்சனைகளை, சிறு சிறு பிரச்சனைகளை அல்லது தங்களுடைய இடங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முறையிடுவதற்காண்டி ஒரு சபை ஒன்று இருந்திருக்கின்றது. ஆனால் அதுக்கான அதிகாரங்கள் நிறைய வழங்கப்படாத காலப்போக்கில் அதனுடைய செல்வாக்கு மங்கி போயிடுச்சு, குறைஞ்சிட்டு. அடுத்த வாருங்கள், உரோம அரசர்கள் சீசர், ஜூலியஸ் சீசர், ஒகுது சீசர், நிரோ, கோசெல்வா போன்றவர்கள் உரோமருடைய பேரரசாக விளங்குகிறார்கள். பாருங்கள், அகஸ்த சீசர் தான் முதலாவது மன்னன். அதுக்கு பாருங்கள், சீசர், ஜூலியஸ் சீசர், ஒகஸ்த சீசர், நிரோ, கோசெல்வா போன்ற பல மன்னர்கள் இந்த உரோம சாம்ராஜ்யத்தை பேரரசாக கட்டியெழுப்பதற்கு பாடுபட்டவர்களாக விளங்கியிருக்கின்றார்கள். அடுத்த வாருங்கள், ஏகாதிபத்திய வல்லரசு, ராஜதந்திரம் மற்றும் பகுத்தறிவு. அப்ப ஒன்று ஏகாதிபத்திய வல்லரசாக விளங்கியிருக்கின்றது. அதோட மன்னர்கள் ராஜதந்திர ரீதியாக பிரேச விசாரிப்பு கொள்கைகளையும் அதில் பிரேச கைப்பற்றணும் என்று அக்கறை காட்டியிருக்கிறார்கள். பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கிறார், அது சிந்திச்சு செய்யப்படுறது. அது தங்களுடைய ஏதாவது ஒரு செயற்பாட்டை மன்னர்கள் முன்னெடுக்க சிந்தித்து செய்யப்படுற ஒரு தன்மையை காணப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், கத்தோலிக்க மதம் லத்தீன் மொழி காணப்படும். அப்போ கத்தோலிக்க மதம் இங்கேயும் கத்தோலிக்க மதம் முக்கியம் இருக்கின்றது. கத்தோலிக்க மதம் முக்கியம் மட்டும் இல்லாமல் லத்தீன் மொழியைத்தான் இங்கே இருக்கிற மக்கள் பெரும்பாலும் பேசியிருக்கிறார்கள். பொது பாதைகள், பாலங்கள், துறைமுகங்கள், களியாட்டு அரங்குகள், நீர் தேக்கங்கள், பூங்காக்கள் நிறுவினர். அப்போ கவனிக்கமானவர்களே, இங்கே பொது பாதைகள் காணப்பட்டிருக்கின்றது, பாலங்கள் காணப்பட்டிருக்கின்றது, துறைமுகங்கள், பாதைகள், சிறு பாதைகள், பாலம் போட்டிருக்கிறோம், துறைமுகம் காணப்பட்டிருக்கிறது. அது விளையாட்டு வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காகவும் களியாட்டு அரங்குகள், கேளிக்கைகள் நடத்துவதற்காண்டி அரங்கி இருக்கின்றது. நீர்த்தேக்கங்கள், குளங்கள் அல்லது தடாகங்கள் இப்படிப்பட்ட காணப்படுகின்றது. அதோட பூங்காக்கள் நிறுவி ஒரு எல்லா விதமான ஒரு வளர்ச்சியான ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் இந்த உரோம சாம்ராஜ்யத்தில் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்தவர்கள் சிற்ப ஓவிய கட்டடத்தொழில் வளர்ச்சி, சிற்பாவுக்கு கலை ரீதியாகவும் ஒரு உயர்ந்த வளர்ச்சியை நாங்கள் இந்த உரோம நாடு பார்க்கலாம். சிறப்பான முறையில் கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள், கலைஞர்கள் கட்டடக்கலையை வளர்த்திருக்கிறார்கள். உரோமத்தில் களியாட்டு அரங்குகள், விளையாட்டு அரங்குகள், பூங்காக்கள், பொது பாதைகள், பெரிய கட்டடங்கள், அரண்மனைகள், மாளிகைகள் என்று நிறைய விடயங்களை
கட்டடக்கலைஞர்கள் கட்டிட ரீதியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டடக்கலையோடு இணைந்ததாகத்தான் சிற்பம் அடைஞ்சிருக்கிறார்கள். மண்ணோடி சிற்பமாக இருக்கலாம், அல்லது செல்வந்தர்கள் சிற்பமாக இருக்கலாம், அல்லது முக்கியமான ஒரு அரசனுடைய சிலையா இருக்கலாம், அது வரைஞ்சிருக்கிறார்கள். அதோட ஓவிய ரீதியாகவும் ஒரு சிறந்த ஒரு முறையில் வளர்ச்சி அடைந்ததான் இந்த உரோம நாகரிகம். கட்டடக்கலை ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கு, சிற்பக்கலை ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கு, ஓவிய கலை ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கு. அதான் அடுத்த பாருங்கள், இலக்கியங்களை உருவாக்கின இலக்கியங்கள் இந்த காலத்தில் நிறைய இலக்கிய அறிஞர்கள் வாழ்ந்துக்கிறார்கள், இலக்கியங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது அந்த இலக்கியங்கள் குறிப்பாக அகம்புறம் சார்ந்ததாக இருக்கின்றது. அதோட ஏதோ ஒரு கருப்பொருளை மையப்படுத்தியதாகவும் இடத்தின் மொழியில் அமைந்ததாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை வெளிப்படுத்தியதாகவும் இந்த இலக்கியங்கள் விளக்கியிருக்கின்றது. அடுத்த வாரங்கள், உரோமர்கள் வைத்தியம், சுகாதாரம், பொறியியல், படம் வரைதல், சித்திரம் ஆகியவற்றை கிரேக்கர்களை அடிப்படையாக கொண்டு அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னான், இப்போ கிரேக்க நாகரிகமானது உன்னதமான அரசியல், பொருளாதாரம், சமயம், கலைகள், விஞ்ஞான ரீதியாக பெரிய வளர்ச்சி அடைந்த மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் சுத்தம் பெற்ற பல்வேறு வகையான நாகரிகங்களுக்கு, அது ரோம நாகரிகம் இருக்கலாம், கிறிஸ்தவ நாகரிகம் இருக்கலாம், அராபிய நாகரிகம் இருக்கலாம். இப்படி பிற்காலத்தில் நிறைய நாகரிகங்கள் தோட்டம் பெறுவதற்கு, அதோட சிந்துவெளி நாகரிகமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட நிறைய நாகரிக தோட்டம் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு முன் உதாரணமாக விளங்கிய ஒரு நாகரிகம் தான் இந்த உரோம நாகரிகம். அது அப்படிப்பட்ட உரோம நாகரிகமானது கிரேக்க நாகரிகத்தை பின்பற்றி தான் வைத்தியத்துறை, சித்த வைத்தியமாக இருக்கலாம், அதில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, மூலிகை தோட்டங்களை அமைக்கிறது, வைத்தியரை கட்டுறது, அதோட மக்களுடைய நோய்களை அறிகிறது, இப்படிப்பட்ட வேலையை முன்னெடுத்துக்கிறார்கள். சுகாதார ரீதியாகவும் ஆரோக்கியமான தன்மையை காணப்படுகிறது. மக்கள் ஆரோக்கியம் வாழணும், மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழணுக்காண்டி சுகாதார ரீதியாகவும் வைத்தியத்தோடு இணைந்ததாக பணியை முன்னெடுத்துக்கிறார். அடுத்தது பொறியியல் ரீதியாக கட்டிடங்கள், அரண்மனைகள், தடாகங்கள், பெரிய விளையாட்டு அரங்குகள், களியாட்டு விருந்து உபசார இடங்கள், பெரிய ஒரு மாளிகைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நிறைய விடயங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தாங்கன்னா கிரேக்க நாகரிகம். அந்த கிரேக்க நாகரிகத்தை பின்பற்றித்தான் இந்த உரோம நாகரிகத்தவர்களும் பொறியியலில் சிறந்த இருக்கிறார்கள். அடுத்தது படம் வரைகிறது, அது ஓவியம் வரைகிறது, குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தை மையப்படுத்தி ஓவியம் வரைகிறது. நம்ம சின்ன உள்ள கல்வி பெற்றவர்களுடைய ஓவியங்கள், மன்னனுடைய ஓவியங்கள், அல்லது ஒரு அரண்மனை அல்லது மாளிகைகளை கட்ட போனால் அதுக்கு முதலில் ஓவியம் கொடுக்கிறது. இப்படி ஓவிய ரீதியாகவும் ஒரு உன்னதமான ஒரு வளர்ச்சியை தான் நாங்கள் இந்த உரோம நாகரிகத்தை பார்க்கலாம். ஆகவே இந்த உரோம நாகரிகமானது 3 விதமான ஆட்சியை கொண்டிருக்கின்ற மாணவர்களே. ஒன்று, முதலாக பார்த்து நாங்கள் குறிப்பாக இந்த மன்னராட்சியில் குறிப்பாக இந்த அதாவது மன்னராட்சி காலத்தில் மன்னன் இருந்திருக்கிறான், அதுக்குள்ள அமைச்சர்மார், மந்திரிமார்கள் இருந்து ஆட்சியை முன்னெடுத்துக்கிறார். அது வந்து அடுத்த கவனிங்கள், குடியரசு காலம் என்றால் அது மன்னராட்சிக்கு அடுத்த ரீதியான ஒரு வளர்ச்சி போகத்தான் இந்த குடியரசு காலம் காட்டுது. குடியரசு காலத்தில் அதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சி தன்மையை கொண்டிருக்கின்றது. அதோடு பாருங்கள் பேரரசு காலத்தில் கூட இந்த உன்னதமான வளர்ச்சி, அது கலை ரீதியாக வளர்ச்சி, சமய ரீதியாக வளர்ச்சி, அதோட விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி, வைத்தியம், சுகாதாரம், அதோட பொது வேலைகள், அதோட பிரதேச விசாரிப்பு கொள்கைகள், மக்களுக்கு ஏற்ற போல் ஆட்சி, நிறைய விடயங்களை உரோம நாகரிகங்கள் பிற்கால சந்ததிக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆகவே கவனிக்கோள் மாணவர்களே, இந்த உரோம நாகரிகமும் பரீட்சைகளில் அதிகமாக கேட்கப்பட்டு வருகின்றது. ஆக இந்த உரோம நாகரிகம் தொடர்பாக நீங்கள் கடந்த கால வினாக்களாக இருக்குங்க சின்ன போல கல்வியினுடைய பேசு தளத்தில் அல்லது என்னுடைய லக்ஷன் நாதன் எனப்படுகின்ற பேசு தளத்தில் இருக்கின்றது. அப்போ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். லக்ஷநாதனுடைய என்னுடைய பேசு தளத்தில் நாங்கள் கல்வி டிவியில் போடப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் அதில் பரிமாறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிலே ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். அவை இப்படித்தான் இந்த உரோம நாகரிக வளர்ச்சி காணப்படுகின்றது. அவை உரோம நாகரிகமும் கிரேக்க நாகரிகம் போல கடந்த காலத்தில் அதிகமாக கேட்கப்படுகின்றது. அது அதிகாரிகளுடைய நீங்கள் அந்த சிறுபாக வந்திருக்கின்றது, அதோட கட்டுரை வினாக்களும் வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள்
உரோம நாகரிகத்தையும் கிரேக்க நாகரிகத்தோட போல நீங்கள் மிகவும் அக்கறையோடு பார்க்க வேண்டும். அப்போ தான் புள்ளிகள் பெற முடியும். உங்களுக்கு மாணவர்கள் ஏழு என்பது ஒரு ஓயிலை போல சாதாரணமாக பாஸ் பண்ணிட்டு போகிற விஷயம் இல்லை. நாடு பூரா இடம்பெறுகிற ஒரு பயிற்சி அமைகின்றது. நிறைய மாணவர்களுடைய போட்டியாக அமைகின்றது. நிறைய மாணவர்கள் போட்டி போட்டு பல்கலைக்கழகங்களுக்கு எட்ட வேணும், கொளிச்சுக்கு போகணும், அல்லது தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த ஏஎல் பெறுபவர் முக்கியம் அமைகின்றது. அதால் நீங்கள் அந்த ஏஎல் பாடத்தை மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். அதனுடைய அக்கறை தான் நீங்கள் அடுத்த கட்ட உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வளமாக்கி கொள்ளும். அதுக்கே தரப்போ நீங்கள் செய்யப்பட வேண்டும். இன்று நாங்கள் உருவ நாகரிகத்தினுடைய அந்த கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சியையும் அது எவ்வாறு வினாக்கள் வருகின்றது, வினாக்கள் என்றால் உரோம நாகரிகத்தினுடைய உருவத்துக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் விடயங்கள் விளக்குக, பொருளாதார விடயங்கள் விளக்குக, அங்கு ஆட்சியாளரை பற்றி ஒரு குறிப்பிடுக, அல்ல உருவ நாகரிகத்தில் வெளிப்படுகின்ற பண்புகளை குறிப்பிட்டு விளக்குக. இதனுடைய நாங்கள் கடந்த கால வினாக்கள் நாங்கள் 5-6 வருஷமாக நாங்கள் 5-6 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்துனாங்க. நான் கடந்த பார்த்துனாங்க. உங்களுக்கு நீங்கள் கல்வியுடைய பேசுவதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆகவே அதுதான் இந்த இருக்கின்றது. ஆகவே எப்போதும் பாடம் படித்தது மட்டுமில்லாமல் அந்த பாடத்தோடு இணைந்ததாக அந்த பாடம் சம்பந்தப்பட்ட கடந்த கால வினாக்களையும் பார்க்க வேண்டும். கடந்த கால வினாக்கள் நீங்கள் பார்த்தா தான் ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி எழுத வேண்டும். நாங்கள் படித்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்வி வைக்கப்படுகின்றதா, அதில் படித்ததுக்கும் பாஸ் பேப்பரில் வருகின்ற அல்லது கடந்த காலத்துக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளும் ஒரே மாதிரி இருக்கின்றதா, ஒரே மாதிரி இருக்கின்றதா, அல்லது நாங்கள் பாயிண்ட்ஸ் ரீதியாக வேறுபட்டிருக்கிறோமா, அல்லது மேலிகமாக பாயிண்ட்ஸ் சேர்க்கணுமா, அல்லது கற்ற வினாக்கள் எப்படி விடை எழுதுவது என்பதெல்லாம் நீங்கள் கடந்த கால வினாக்களை செய்கின்ற போது தான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதோட கடந்த கால வினாக்கள் செய்கின்ற போது உங்களுக்கு ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். வசனங்களை மாற்றி சொற்பிரியவங்களை மாற்றி கேட்கின்றார்கள். ஆகவே கடந்த கால வினாக்கள் செய்கின்ற போதே உங்களால் பரீட்சைகளில் ஒரு சிறந்த ஒரு பிறகு பெறலாம். ஆகவே இன்று நாங்கள் உரோம நாகரிகத்தினுடைய நிறைய விஷயம் பார்க்குறாங்க. அடுத்த வாரங்கள் குறிப்பாக கவனிங்கள், உரோம நாகரிகம் போல வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகம் தான் கவனிங்க மாணவர்களே, கவனிங்கள் கிறிஸ்தவ நாகரிகம். அதுவும் முக்கியமானது. ஏன்னு சொன்னால் ஜேசுநாதருடைய பிறப்பை மையப்படுத்தி தான் இந்த கிறிஸ்தவ நாகரிகம் தோற்றம் பெற்றது. அவர் இயேசுநாதருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய போதனைகள், அவர் வெளிப்படுத்திய பண்புகள், அவருடைய மனிதநேய பண்புகள், அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய சீடர்களுடைய போதனைகள், ஏகப்பட்ட விடயங்களை இந்த கிறிஸ்தவ நாகரிகமானது உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்றது. அவர் கவனிங்கள் பாருங்கள், ஐரோப்பாவில் கிரேக்க ரோமானிய பண்புகளை உள்ளடக்கிய தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தன. ஐரோப்பாவில் கிரேக்கத்துடையதும் கிரேக்க நாகரிகமானது அல்லது ரோம நாகரிகமானது பிற்கால நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் உந்து சக்தியாகவும் காணியாக அமைந்திருக்கின்றது. பாருங்கள் வசனத்தை பாருங்கள் மாணவர்களே, ஐரோப்பாவில் கிரேக்க ரோமானிய பண்புகள் உள்ளடக்கி தனித்துவமான பண்புகளை வெளிப்படுத்திய ஒரு நாகரிகம் தான் இந்த கிறிஸ்தவ நாகரிகம். நம்ம சின்ன போல இயேசுநாதருடைய கொள்கைகளை மையப்படுத்தி அவர் பிறந்ததான தோற்றப்பட்டதான் இந்த கிறிஸ்தவ நாகரிகம். பாருங்கள் அதோட கவனிங்க மாணவர்களே, பாருங்கள் கிறிஸ்தவம் யூத நாட்டின் பெத்தலேம் இடத்து பிறந்த இயேசுவை அவதார புருஷாக கொண்டது. நம்ம சொன்ன கிறிஸ்தவ நாகரிகமானது கிறிஸ்தவ மதமானது யூதிய நாட்டில் பெத்தலேகம் என்ற இடத்துல பிறந்த உத்தவ புருஷனான இயேசுநாதருடைய பிறப்பை மையப்படுத்தி அவர் பாவங்களில் போகக்கூடியவர், அதோட நாங்கள் போகணுமா மட்டுமில்லாமல் அவர் யூதர்களை மீட்க வந்தவர் என்ற அடிப்படையில் தோற்றம் பெற்றுதான் இந்த கிறிஸ்தவ நாகரிகம். அடுத்தவர்கள் போதைகள் போதிக்கப்பட்டன. அதாவது அன்பு, கருணை, இரக்கம், நிறைய போதைகள் இருக்கின்றது. அதில் பாருங்கள் கடவுளின் தந்தை பண்பு, அதாவது கடவுளை தந்தையாக பார்க்க வேண்டும், அதாவது உறவு முறை அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகின்றது. மனித சகோதரத்துவம், மனிதர்களை நாங்கள் சகோதர சகோதரிகளாக பார்க்கின்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றது. நல்ல ஆட்சி, ஒரு நாட்டினுடைய மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், கொடூரமான ஆட்சி இல்லாமல் அல்லது சர்வதேச ஆட்சி இல்லாமல் மக்களுக்கு ஏற்றால் போல எல்லா விதமான குறிப்பாக அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார ரீதியாக சிறந்த ஒரு ஆட்சி மேற்கொள்ள நல்ல ஆட்சி. பகைவருக்கு அன்பு காட்டு, பகைவராக இருந்தால் அன்பு காட்டணும். நண்பனுக்கு மட்டுமில்லாமல் பகைவர் அல்ல எதிரியாக இருந்தால் கூட அன்பு காட்டணும் உயர்ந்த பண்பு வெளிப்படுத்துகின்றது. ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிர்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது, களியாட்டங்கள், கேளிக்கைகள்,
மற்றது வீடு செலவுகள் இதையெல்லாம் புறந்தள்ளி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ வெளிப்படுத்தின நாகரிகம் தான் இந்த கிறிஸ்தவ நாகரிகம். பாருங்கள், கடவுளின் தந்தை பண்பு, பாருங்கள், கடவுளின் தந்தை பண்பு, மனித சௌரத்துவம், நல்லாட்சி, பகல் அன்பு காட்டல், ஆடம்பர வாழ்க்கை எதிர்ப்பு, இவ்வளவு நிறைய விஷயங்களை பிற்கால சந்ததிக்கு இந்த கிரேக்க நாகரிகமானது வெளிப்பு தந்தை காணலாம். ஆகவே இவ்வாறு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இன்று நாங்கள் கிறிஸ்தவ நாகரிகத்துடன் முடிச்சிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உரோம நாகரிகம் பார்த்து நாங்கள் ஒரு கிறிஸ்தவ நாகரிகத்துடைய ஒரு அறிமுகம் பார்த்துருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அடுத்த வகுப்பில் பார்க்க போன மாணவர்களே, நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.